Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum rahmatullahi wabarakatuh. Allahumma salli wa sallim ala Muhammad. There are three richest country in this earth. மூணு பணக்கார நாடு இருக்கு. நம்பர் 1 லக்சம்பர்க், அவங்ககிட்ட $159,914.9 இருக்கு. மூணாவது சிங்கப்பூர், $153,608.8 இருக்கு. மூணாவது அயர்லாந்து, $131,548.4 பில்லியன்ஸ் இருக்கு. அதே மாதிரி there are three richest person in this earth. மூணு பணக்கார மனிதர்கள். அதுல நம்பர் 1 அர்னால்ட், அவர்கிட்ட மட்டும் $226.2 பில்லியன் இருக்கு. எல்வி மச்சர் ஓனர். ரெண்டாவது ஜாஃப், அமேசான் ஓனர், அவர்கிட்ட மட்டும் $198.4 பில்லியன் இருக்கு. மூணாவது எலான் மஸ்க், டெஸ்லா ஓனர், அவர்கிட்ட மட்டும் $195.3 பில்லியன் இருக்கு. இவ்வளவு பணம் இந்த உலகத்துல இருக்கு. அப்ப இந்த பணத்தை நம்மளால சம்பாதிக்க முடியுமா? இன்கேஸ் நம்ம இந்த பணத்தை சம்பாதிக்கணும்னா இந்தியன் ருபீஸ் படி ஒரு நாளைக்கு நான் $6.96 நான் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணும். நான் இந்த ஒரு நாளைக்கு என்னால் சம்பாதிக்க முடியும். ஆனா இஸ்லாத்துல இதை விட சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ப்ராஃபிட் முஸ்லாசம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன? யாரு ஃபர்ல் தொழுகைக்கு முன்னாடி 2 ரக்காத் சுன்னா தொழுவாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களை விட சிறந்து சொல்லிட்டாங்க. அப்போ இந்த உலகத்தில் என்னென்ன காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் இருக்கு? பிரைவேட் ஜெட் இருக்கு, லக்ஸரி யாட் இருக்கு, பிரைவேட் ஐலாண்ட் இருக்கு, ரேர் ஆர்ட் இருக்கு, டைமண்ட் ஜுவல்லரி இருக்கு, எக்ஸ்பென்சிவ் கார் இருக்கு, எக்ஸ்பென்சிவ் ஃபிளாட் இருக்கு, கஸ்டமைஸ்டு கார், கஸ்டமைஸ்டு பைக், கஸ்டமைஸ்டு ஜுவல்லரிஸ், நிறைய ஐட்டம் இருக்கு. ஆனா இதை விட சிறந்தது 2 ரக்காத் சுன்னா பிரேயருக்கு இருக்கு. அப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும், இந்த 2 சுன்னா பிரேயருக்கு இவ்வளவு பெரிய வேல்யூனா அப்ப நான் 5 நேரம் ஃபர்லான தொழுகைய இஹ்லாஸான முறை தொழுதா அல்லாஹ் என்ன தெரியுமா தரேன்னு சொல்லியிருக்கான்? அல்லாஹ் இதன் மூலியமா சொர்க்கத்தை தரேன்னு சொல்லியிருக்கான். இந்த உலகத்துல யாராவது ஒரு மனுஷன் இவ்வளவு பணத்தை கொண்டு சொர்க்கத்தை வாங்க முடியுமா? இல்ல நம்ம அல்லாட்ட போய் தான் யாரா நான் இவ்வளவு பணம் தரேன் எனக்கு சொர்க்கத்தை தரணும், அல்லா சொர்க்கத்தை தருவானா? அல்லாஹ் அமலை கொண்டு சொர்க்கத்தை கொடுப்பான். அல்லாஹ் பணத்தை கொண்டு சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான். ஸோ அந்த அமல் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்மள சில பேர் இருக்கோம் அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்காம, ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாம நம்பிக்கை வைக்காம இந்த உலகத்துல வந்துட்டு இருக்கோம். ஆனா சில மக்கள் இருக்கும் அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு, ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நம்பிக்கை வச்சுட்டு ஒவ்வொரு முஸ்லிமான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கும். யாரு நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யாராவது நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்களா? தயவு செஞ்சு அல்லாஹ் மேல நம்பிக்கை வைங்க. ஏன்னா அல்லாஹ் இந்த உலகத்துல நமக்கு அனுப்பிச்சதே அல்லாஹ் டெஸ்ட் பண்றதுக்காக. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஐ டிட் நாட் சென்ட் திஸ் ஹியூமன் ஃபார் என்டர்டைன்மெண்ட். நம்ம இந்த உலகத்துக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக கிடையாது. நம்ம நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கறதுக்காகவோ, டிவி பார்க்கறதுக்காகவோ, சீரியல் பார்க்கறதுக்காகவோ நம்ம இந்த உலகத்துல வரல. நம்ம இந்த உலகத்துக்கு வந்த ஒரே ஒரு நோக்கம் அல்லாஹ்வையும் ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்றதுதான். ஸோ இன்ஷா அல்லாஹ் யார் நம்பிக்கை வைக்கலையோ இனிமேல் நம்பிக்கை வைப்போம். யார் நம்பிக்கை வச்சிருக்கோமோ அதிகமான முறையில் அமல் செய்யறதுக்கு அல்லாஹ்ட்ட துவா செய்வோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்களும் அல்லாஹ் மேலையும் ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலையும் நம்பிக்கை வச்சுட்டு நம்ம அமல் செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.